தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக் நண்பரிடம் இடி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவரை காவலில் எடுத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடு, அலுவலகங்களில் நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதில் குறிப்பாக திருவேற்காடு பகுதியை சேர்ந்த ஜோசப் ஸ்டாலின் என்பவர் வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். இவருடைய மனைவி ஆயிஷா. இவரும் ஜாஃபர் சாதிக்கு தெரிந்தவர் தான். ஆயிஷாவுடைய வீடு ஆவடியில் இருக்கிறது. அங்கும் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதில் குறிப்பாக ஜோசப் ஸ்டாலினிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது பல்வேறு அக்கவுண்டுகள் சுமார் 75 கோடி அளவிற்கு பண பரிமாற்றத்தில் ஜோசப் ஸ்டாலின் ஈடுபட்டதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக ஜோசப் ஸ்டாலினை விசாரணைக்காக கொல்கத்தாவிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஒடிசா மற்றும் கொல்கத்தாவில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக தொழில் செய்து வந்ததும் அதன் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அவர் ஈடுபட்டதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குடைய சட்டவிரோத பணத்தையும் சட்டவிரோதமாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருப்பதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.